9வது மாதத்தில் உங்கள் குழந்தை வந்து இந்த விலா எலும்பு அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேபி இப்படி இருக்கும். அது வந்து குட்டி கீழேருந்து இப்படி வளர வளர இங்கே வந்து இந்த விலா எலும்பில் தட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஸோ விலா எலும்பு தட்டுச்சுன்னா 9th மந்த்து. 9th மந்தில் 9வது மாதத்தில் உடலுறவு வச்சுக்கலாமா வச்சுக்கூடாது. நிறைய கணவர்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் சந்தேகம் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வயிற்றில் இவ்வளோ பெரிய குழந்தை இருக்குது, ஏதாவது வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், சுகப்பிரசவம் ஆகுமோ சிசேரியன் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவங்களுக்கு வந்து உடலுறவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். சிலவங்களுக்கு 9ஆம் மாதம் ஆரம்பித்தாலே உடம்புல ஹார்மோன்ஸ் மாற்றத்தினால உடலுறவு பண்ணணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ பெண்களோட சிந்தனை, சிலருக்கு உடலுறவு வேணும், சிலருக்கு உடலுறவு வேண்டாம். அதே தான் ஆண்களுக்கும். ஆண்களுக்கும் 9ஆம் மாதத்தில் உடலுறவு இருக்கணும்னு ஆசை இருக்கும், இல்லை உடலுறவு இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் 2 பேர் கலந்து பேசிட்டு எது உங்களுக்கு நல்லதோ அதுபடி செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உடலுறவு வச்சுக்கிறதுனால பேபிக்கும் சுகப்பிரசவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெளிவாக போடுறேன்.